ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியானது வியாழக்கிழமை அன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது கால சக்கரத்தினுடைய 9வது வீடான தனுசுல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அதாவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மீனம் அணைக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரம் அணைக்கும். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரமனைக்கு சென்று அங்கு உச்ச பலம் அடைகிறது. அதே போல ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனையில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த 2026 ஜனவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பினை நமக்கு இருக்க போகிறது, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 4 கிரகங்கள் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள். அதன் பிறகு இந்த 4 கிரகங்கள் என்னென்ன, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அதாவது ஜனவரி மாதனுடைய கடைசி 2 வாரங்கள். அப்போது ராசிநாதனுடைய பார்வையில் 4 கிரகங்கள், அதாவது ஜனவரியினுடைய தொடக்கத்தில். இந்த ஜனவரியினுடைய முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் உச்சபலம். இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறக்குது. அப்போ அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே அமைந்து விடும். அப்போ மனதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயினாக 4 கிரகங்கள் உங்களுடைய பார்வையில், ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. தெம்பை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் விடை கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் கொடுக்க போவது இல்லை. என்ன, கொஞ்சம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயோட சூரிய பகவான் இணையுது, 6ஆம் அதிபதி இணையுது. அப்போ கொஞ்சம் வாக்கு தான் கொஞ்சம் கடுமையாக வரும், கோபந்தான் கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாகப்படுத்துமே தவிர பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மீனராசி அன்பர்கள். அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். ஏன்னா வாக்காதிபதி குடும்பாதிபதியோட 6ஆம் அதிபதி இணைகிறது, 8ஆம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைகிறது. அப்போ 6, 8ஆம் அதிபதிகள் இணையும் போது அந்த இடத்துல சில மன கஷ்டங்கள், 6, 8 தான் நமக்கு ஒரு வலியை கொடுக்கக்கூடிய. ஸோ அந்த கிரகத்தோடு சேரும்போது சில சமயங்களில் மனதளவில் சில ஒரு குறையை கொடுக்குமே தவிர கெடுதல் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை. சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன வயிற்று சம்பந்தப்பட்ட
ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து வந்து விலகும். பெரிய பாதிப்பானுங்கிறது நிச்சயமாக இல்லை. அதனால் சுகத்தை பற்றிய பெரிய ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஒரே விஷயம் என்னென்னா மனம் தான். மனசில் தான் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். அதாயிருமா இதாயிருமா இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கும். நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு. குழந்தைகள் நலன் எப்படி இருக்க போகுது? குழந்தைகள் சிறப்பாக இருக்கும். 5க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கார். தனக்கு 11ஆம் இடத்துல இந்த மாத தொடக்கத்திலேயே அமர்கிறது. அப்போது குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய, அதாவது ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா படிக்கும். திட்டக்கூடாது. கோபத்தை கொடுத்தீர்கள்னா திருப்பி கோபத்தை கொடுப்பாங்க. அப்போது ஊக்கப்படுத்த வேண்டும், மோட்டிவேஷனை கொடுக்கணும். சக்சஸ் கிடைக்கும் என்கின்ற பாசிட்டிவ் உணர்வினை விதைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. சார் கடன் 6ஆம் இடத்தில் கேது இருக்கு, பார்க்கலாம். எதிரிகள், கடன் எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த 2026 எதனாலும் பார்க்கலாம், சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனத்துக்கு உண்டு. மீனராசி என்பர்கள் பகையை கொடுத்தால் திருப்பி பகை கொடுப்பாங்க, அன்பை கொடுத்தால் திருப்பி அன்பை கொடுப்பார்கள். இதை புரிந்து கொண்டாலே போதும். ஸோ எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டா போதும். கடன், இந்த சொந்த தொழில், முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்களில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. பொதுவாகவே மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால பணத்தை போட்டு செய்யும்போது உங்களை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். சார் இது எல்லாருக்கும் நடக்குமா? நிச்சயமாக இல்லை. இது ஒரு பொது பலன். 6ஆம் அதிபதி, உங்களுக்கு 6ஆம் அதிபதியினுடைய புத்திநாதன் செயல்படும் பொழுது, நல்ல மீனராசி என்பர்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்குங்க. 6ஆம் அதிபதியினுடைய புத்திநாதன் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்போ குறிப்பாக சொல்ல போனால் யாருக்காவது சூரியனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க. யாருக்காவது சுக்கிரனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க. இந்த 2 புத்திநாதன் செயல்படும் பொழுது மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்யாதிபதி 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர குருவின் பார்வையில் இருக்கு. அப்போ பாக்கியம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கார், வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் 10ல் இருக்கு, திக்பலம். அப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் அண்டு சூரிய பகவான், இந்த 2 கிரகங்கள் திக்பலம் பெறுகிறது, வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ செவ்வாய்ங்கிறது என்ன? அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அங்கே ஒரு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டில் ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு அந்த விளையாட்டின் மீது ஒரு ஆர்வமும் ஊக்கமும் அதிகப்படுத்தும். இந்த உடற்பயிற்சி செய்வது, அந்த உடற்பயிற்சி செய்யணும், உடம்பை நல்ல ஒரு இதாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக கொடுப்பீர்கள். சூரியன் வலிமையாக இருக்கும்போது என்ன? அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலையில் நல்லவைகள் நடக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா சிலருக்கு இடமாற்றம் நடக்கும், சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை தூக்கி விடும், அதுக்குள்ளே போவீங்க. பதவி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். பதவி கிடைப்பதற்கு எந்த தடையும் இல்லை மீனராசி என்பர்கள். ஸோ எந்த பொறுப்பு உங்களுக்கு வந்தாலும்
அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த துறை எதில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வருதா, அதை அப்படியே எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கும் அதில் சில பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. உங்க ராசிநாதனான குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டு காரக கிரகம் இருக்கின்ற காரணத்தாலும் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நியர்களுடன் பழகுவது, இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா சார், அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறதா? நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வெளிநாடு போகலைன்னா கூட வெளி மாநிலம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை செய்வதற்கான அமைப்புகள், சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஜனவரி மாதம் எடுத்துட்டா குலதெய்வம், நிச்சயமாக குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், செயலில் இருந்து வந்த அந்த அந்த வேலை செய்கிறதுல இருந்து வந்த தடைகள், இது எல்லாமே அந்த ஒரு மந்தத்தன்மை, ஒரு சோம்பேறித்தனம், ஒரு டல்னஸ், இது எல்லாத்தையும் போக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது இந்த ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.